வெல்கம் டு போய் சேனல். நம்மளுடைய இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு கதை பார்க்க போகிறோம். இந்த கதை வழியாக நம்மளுடைய பிரச்சனை எப்படிலாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். பொதுவாக எல்லாருக்கும் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுங்கிற நமக்கு தெரியாமே நிறைய பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் ஒரு கதை இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அவருக்கு வாழ்க்கை நிறைய கஷ்டமாக இருந்துச்சு. டெய்லி அவரால் நைட்டு தூங்கவே முடியாது. ஏதாவது பிரச்சனை நினச்சி முடிச்சுட்டே பண்ணிச்சு. அந்த விஷயத்த முடிக்கல, இது நடக்க மாட்டேங்க, அது இப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப வருத்தப்படாமல் நைட் ரொம்ப தூங்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கலாம். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். முனிவர்கிட்ட போய் கேட்டார், சாமி, நான் இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனைனா எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் ஏன்னா டெய்லி நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நினச்சி தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இந்த முனிவர் கேட்டாராம், சரிப்பா நீ என்னப்பா வேலை பார்க்க அப்படின்னு கேட்டாராம். நான் ஒரு 20 ஒட்டங்களை வச்சு மேய்க்கிறேன் சாமி, இதுதான் என்னுடைய தொழில் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் சொல்கிற ஒரே விஷயம் மட்டும் சரி, என்ன அப்படின்னா, நீ இன்னைக்கு போ, நைட்டு போ, அந்த 20 ஒட்டகங்களும் தூங்கின பிறகு நீ தூங்கு அப்படின்னு அந்த முனிவர் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல. 20 ஒட்டங்களும் தூங்கின பேர் நம்ம தூங்கணும். சரி, என் முனிவர் சொன்னால் ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நைகி போயிட்டு அங்கே போகிறாரு. மறுநாள் காலையில் ஒரு அதிகாலையிலே குழுன்னு ஓடி வர்றாரு. முனிவரை போய் பார்க்குறாரு. முனிவரை, இப்படி நீங்கள் சொன்னீங்க, எல்லா ஒட்டகங்களும் தூங்கின பேர் நீ தூங்குன்னு சொன்னீங்க. ஆனால் நான் ஒரு 5 ஒட்டகத்தை தூங்க வைப்பேன், திருப்பி ஒரு 2 எந்திரிச்சிரும். சில ஒட்டகம் ஆட்டோமேட்டிக்காக படுத்தணும், சில ஒட்டகம் படுத்தது திருப்பி எந்திக்கும். இப்படி எல்லா ஒட்டகமும் தூங்குறதுக்கு என்னால் முடிய வைக்கவே முடியல. நான் ஏதாவது ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இதை தூங்க வச்சா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நின்றுது. சில ஓட்டங்கள் எந்திரிச்சு நிற்கி, சில ஓட்டங்கள் தூங்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணு தெரில, இதனாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னு சொன்னாராம். சரி, ஓகே, இன்னைக்கு வந்தார். அன்னைக்கு முனிவர் சொன்னாராம், நீ என்ன பண்ணுனா, இன்னைக்கு போயிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மற்ற பிரச்சனை எதுவுமே விட்டுரு, அதை பற்றி நினைக்காத. இன்னைக்கு போ, அந்த ஒட்டகம் தூங்கினாலும் சரி தூங்கினாலும் சரி, நீ போய் நைட் ஆனாலும் தூங்கு அப்படின்னா. அது எந்திரிச்சு நின்னாலும் சரி தூங்கினாலும் சரி, பாதி நின்று பாதி தூங்கினாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாத, நீ சார் போய் தூங்கு அப்படின்னா. இவர் சரி சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த டாஸ்க் இது மட்டும் தான். அதனால் மற்ற அவருடைய பிரச்சனை இப்போ நினைக்கக்கூடாதுன்னு முடிவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவர் போயிட்டு அவருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நைட்டு வந்தோடனே தூங்கிட்டார். அது திருப்பி மறுநாள் அதிகாலையில் இருந்துச்சு வராரு முனிவர்கிட்ட. ஐயா முனிவர், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு, நான் நேற்று போனோடனே மற்ற ஓட்டகத்தில் பற்றி நான் கவலைப்படல, தூங்கிட்டு இருந்தது, நின்று அம்சாட்டு என்னுடைய வேலையை பார்த்து நான் தூங்கிட்டேன் அப்படின்னா. அந்த முனிவர் சொன்னாலாம், இதாண்டா உனக்கான பாடம், நீ சொல்கிறல பிரச்சனை இது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எல்லா ஒட்டகங்களும் நீ தூங்க வச்சாதான் நீ தூங்கு அப்படிங்கிறது உன்னால் முடியவே முடியாது. இந்த ஒட்டகமும் பிரச்சனைகள் ஒன்று. சில பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும், சில பிரச்சனைகள் நீ கஷ்டப்பட்டு தீர்க்க வேண்டியிருக்கும், சில பிரச்சனை நீ கண்டுக்காமல் விட்டால் அதே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீ எல்லா பிரச்சனைகளையும் நீ இழுத்து போட்டு அதை முடித்தாதான் நம்மளுக்கு தூக்கம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல நாளும் வரவே வராது. நீ சாட்டி உன்னுடைய டெய்லி லைஃப், அந்த டே ஒர்க் என்னங்கிறத நீ பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா பிரச்சனைகளும் உனக்கு ரொம்ப அத்தியாவசியமான பிரச்சனைனா உடனே சாகும், மற்ற நீ கண்டுக்கான பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சாகும். இதுதான் உனக்கு நான் சொல்ல வேண்டிய பாடம் அப்படின்னு சொன்னார். அந்த ஆள் ரொம்ப வணக்கமாட்டு, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு போனதான் ஒரு கதை படிச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து நண்பர்களே, உங்களுக்கும் அதுதான், நம்மளுக்கும் அதுதான். என்ன அப்படின்னா, நம்ம எல்லா பிரச்சனையும் போட்டு தீர்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும், சில பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் தீர்க்க பாருங்கள். பிரச்சனை முடிக்க முடியாத பிரச்சனை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.